2011 வந்து ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த 2011 எலெக்ஷன்ல வந்து இவர் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து 2011க்கும் 2016க்கும் இருக்கிற விலைவாசி ஏற்றத்தை பார்த்தா அவங்க வந்து அதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி திமுக ஆட்சியில 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் திமுக அரசு வைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணமா சொல்லி எல்லா அத்தியாவசிய பொருட்கள், பால், உணவு பண்டங்கள் எல்லாமே வந்து 3ல இருந்து 4 மடங்கு விலை உயர்வாயிருச்சு. அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கடன் சுமையை குறைப்போம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்லை, நம்ம வந்து வெளியில இருந்து வாங்குறோம். இதுக்காகன்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டுமே வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. எந்த தமிழகத்தில் 1 லட்சம் கோடின்ற கடன் இருந்தோ இன்னைக்கு அது 4 லட்சம் கோடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு முறை நீங்கள் அதிமுகவிற்கு ஆதரவளித்தீர்களானால் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிகள் வந்து இன்னும் மேலும் 4-5 மடங்குக்கு மேலேயே கூட உயரும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக கழகத்துல தான் வந்து நல்ல செயல் திட்டங்கள், அதாவது வருமானத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றது யோசிச்சு பண்ற அளவுக்கு திறமையும் தகுதியும் நம்ம தலைவருக்கும் தளபதி அவர்களுக்கும் மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து இந்த வர்ற 2016 சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுக பெருவாரியாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற இன்றைக்கு பதவியேற்கும் அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட வாழ்த்துகிறேன்.